الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله جل وعلا في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون وقال النبي صلى الله عليه وسلم أول ما يسأل به العبد من عمله يوم القيامة صلاته أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமதானுடைய மாதம் மிக அருகிலே வந்து கொண்டிருக்கிறது. ரமதானுடைய மாதம் நெருங்குவதை ஒட்டி அந்த ரமதானுக்காக நாம் ஒவ்வொருவரும் தயாராகுவது, ஆயத்தமாகுவது நம் மீது அவசியமாக இருக்கிறது. ரமதானுடைய தயாரிப்பு என்பது நம்முடைய உல தூய்மையை கொண்டு நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய அந்தரங்கத்தையும் பரிசுத்தப்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த ரமதானுக்கு நம்மை நாம் ஆயப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த வகையிலே ரமதானுக்கு முன்னால் நாம் சரி செய்ய வேண்டிய, நாம் கட்டாயமாக அவசியமாக பேண வேண்டிய பல்வேறு விஷயங்கள் உண்டு. அதிலே மிக முக்கியமானவை நாம் இந்த ஐங்கால தொழுகையை பேணுவது. இன்றைக்கு தொழுகை என்பது நம்மிடத்திலே எந்த அளவுக்கு மார்க்கத்திலே அது முக்கியத்துவம் வாய்ந்ததோ அந்த அளவிற்கு தொழுகை என்பது மிக சாதாரண ஒன்றாக ஆகிவிட்டது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தொழுகையை பற்றி பேசினால் இன்னைக்கு என்ன பயானுங்க, தொழுகை பற்றி சாதாரணமாக, அதாவது இதை பற்றி பேசுவது கூட நமக்கு ஒரு போர் அடிக்கக்கூடிய, வெறுப்பேற்றக்கூடிய தலைப்பு என்கிற அளவிற்கு இன்றைக்கு தொழுகை நம்மிடத்திலே மிக மிக முக்கியத்துவம் குறைந்த ஒன்றாக ஆகிவிட்டது. ஆக மார்க்கம் இதற்கு தந்திருக்கிற அந்த முக்கியத்துவத்தை உணராமல் இன்றைக்கு நாம் தொழுகைக்கு தயாராகாமல் இருக்கிறோம். எனவே ரமதானுடைய அந்த மாதத்திற்கு முன்னால் ஒவ்வொருவரும் சரி செய்ய வேண்டிய, கண்டிப்பாக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு அமல் இருக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய தொழுகையை சரி செய்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்தினுடைய அடையாளங்களில் முதல் அடையாளம், என்னுடைய உம்மத்தினுடைய உள்ளத்திலிருந்து தொழுகையினுடைய அச்சம் எடுக்கப்பட்டுவிடும். பள்ளிக்கு வருவார்கள், ஏராளமான மக்கள் வருவார்கள், ஆனால் தொழுகையிலே உள்ளச்சம் இருக்காது, தொழுகையிலே மன ஒருமை இருக்காது. இதுதான் கியாமத்தினுடைய முதல் அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது செய்த கடைசி வசியத், இந்த உம்மத்திற்கு பெருமானார் செய்த கடைசி அறிவுரை அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு செய்த கடைசி வசியத். நாளை மறுமையிலே நம்முடைய அமல்களில் முதலில் விசாரிக்கப்படுவதும் இந்த தொழுகையை பற்றித்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்வலு மா யுஸ்அலு அல் அப்து மின் அமலிஹி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் ஒரு அடியான் விசாரிக்கப்படுவது முதலாக ஸலாத்துஹு, அவனுடைய தொழுகையை பற்றி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருக்குர்ஆனை நாம் பார்த்தோமேயானால் எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் தொழுகையினுடைய பங்கு என்ன, குர்ஆனுடைய பல்வேறு நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் தெரிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நபியினுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிற போதும் இக்கட்டான நேரங்களில் அந்த நபியினுடைய தொழுகை தான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பல்லாண்டுகளாக குழந்தை இல்லாமல் தவித்தார்கள். குழந்தைக்காக அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து துஆவும் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்திலே அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்தான். மலக்குமார்கள் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமிற்கு ஒரு குழந்தையை சுபச்செய்தி சொல்லும் விதமாக இறங்கி வருகிறார்கள். அல்லாஹ் அதை திருமறையிலே சொல்லுகிற போது ஃபனாதத்துஹுல் மலாயிகா வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமிடம் மலக்குமார்கள் சுபச்செய்தி சொல்வதற்காக வருகிற போது ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராபில் நின்று தொழுது கொண்டிருந்ததாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ரப்பிஜ் அன்னி முகீமஸ் ஸலா வ மின் ذُرِّيَّتِي, என்னையும் என் மக்களையும்
என் சந்ததிகளையும் தொழுகை நிலைநாட்டுகிற மக்களாக ஆக்குவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவாக அல்லாஹ் இதை திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா இக்கட்டான நிலைகளிலும் நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடியது இந்த தொழுகையை கொண்டுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை நாம் அறிவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாட்டுக்கு வருகிறார்கள். அந்த நாட்டினுடைய மன்னனிடத்திலே சொல்லப்படுகிறது, இந்த நாட்டுக்கு ஒரு வாலிபர் வந்திருக்கிறார், இப்ராஹிம் என்ற ஒரு வாலிபர், அவருக்கு ஒரு அழகான மனைவி இருக்கிறார், அந்த பெண்ணை உங்களுக்குத்தான் அந்த பெண் பொருத்தமானவள் என்று மன்னனிடத்திலே சிலர் சென்று சொல்லுகிறார்கள். உடனே மன்னன் சொன்னான், அந்த பெண்ணை அழைத்து வாருங்கள், அவளுடைய கணவனிடமிருந்து அவளை பிரித்து கொண்டு வாருங்கள் என்று மன்னன் உத்தரவிடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து ஹஜ்ரத் சாராவை அவர்கள் கடத்தி கொண்டு மன்னனிடம் கொண்டு வருகிறார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள் அந்த மன்னனுக்கு எதிராக. சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு கட்டத்திலே அல்லாஹுடைய பிடி, அல்லாஹுடைய வேதனை அந்த மன்னனை வந்திறங்கிய காரணத்தினாலே அவன் பயந்து சாரா அலைஹிஸ்ஸலாமுடைய மகத்துவத்தை விளங்கி அவர்களை விட்டு விடுகிறான், சாராவை விட்டு விடுகிறான். விடுதலை செய்யப்பட்ட சாரா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கணவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆனார்களோ என்று தேடிக்கொண்டு வருகிற போது பார்க்கிறார்கள், வஹுவ காயிமுன் யுஸல்லி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். மனைவி கடத்தி செல்லப்பட்டு விட்டால் அரசனுடைய சபையிலே மனைவிக்கு என்ன ஆனதோ என்ற பரிதவில் இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே தொழுகை கொண்டுதான் உதவி தேடினார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாம் தன் கணவருக்கு என்ன ஆனதோ என்று பார்க்க வருகிற போது ஹதீஸிலே வருகிறது, வஹுவ காயிமுன் யுஸல்லி, தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்று வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இக்கட்டான நிலைகளிலும் தொழுதார்கள் என்று பார்க்கிறோம். பத்ருடைய அந்த இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்திலே அமர்ந்து இரவு முழுக்க தொழுகையில் ஈடுபட்டிருந்தார்கள். கந்தக் போர்க்களம் இஸ்லாமிய வரலாற்றிலே முஸ்லிம்கள் சந்தித்த ஒரு பெரிய சோதனையான ஒரு போர் இந்த கந்தக் போர். காரணம், முஸ்லிம்கள் மதீனாவை சுற்றி இஸ்லாமிய எதிரிகள் எல்லோரும் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். சொற்ப மக்கள் முஸ்லிம்கள், எதிரிகள் 12,000 பேர் முற்றுகையிட்டிருக்கிறாங்க. கடுமையான குளிர்காலம். ஒரு நாள் இரவு நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்களில் யார் எனக்காக இந்த எதிரிகளுடைய தகவலை சேர்த்து கொண்டு வருவது, எதிரிகளுடைய தகவலை எனக்கு சொல்வது யாருன்னு கேட்கிறாங்க. பொதுவா பெருமானார் கேட்டாங்கன்னு சொன்னா சஹாபாக்கள் ஆவலோடு ஒருவருக்கு முந்திக் கொண்டு போட்டி போட்டு கொண்டு சொல்வார்கள். ஆனால் அந்த நேரம் கடுமையான பசி, கடுமையான குளிர், பல நாட்களாக தூக்கம் இல்லாத நிலை. சஹாபாக்கள் பெருமானார் கேட்டும் அமைதியாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, எதிரிகளுடைய நிலை என்ன, அதை எனக்கு விசாரிச்சுட்டு வரணும், யாராவது எழுந்து நில்லுங்கள் என்று சொல்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் அமைதியா இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பெருமானார் பார்த்தாங்க, ஹஜ்ரத் ஹுதைஃபாவுடைய பேரை சொல்லி சொன்னாங்க, கும் யா ஹுதைஃபா, ஹுதைஃபாவை எழுந்து செல்லுங்கள், நீங்கள் சென்று எதிரிகளுடைய தகவலை சேகரித்து கொண்டு வாருங்கள் என்று ஹுதைஃபாவை அனுப்பி வைக்கிறாங்க. ஹஜ்ரத் ஹுதைஃபா அவர்கள் சொல்கிறார்கள், நான் எதிரிகளுடைய தகவலை தெரிந்து கொண்டு வருகிற போது சஹாபாக்களும் பெருமானாரும் இருந்த இடத்திற்கு வருகிறேன். எல்லா சஹாபாக்களும் உறக்கத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் காயிமன் யுஸல்லி, நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த இக்கட்டான அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தொழுகையை கொண்டுதான் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினாங்க. மார்க்கத்தில் எல்லா விஷயத்திற்கும் தொழுகை. ஒரு மனிதனுக்கு துக்கமா, தொழுகைதான். பெருமானாரை பற்றி வருகிறது, இதா ஹஸபஹு அம்ருன், பெருமானாருக்கு ஒரு விஷயம் கவலை அளித்தால் ஃபஸிஅ இலஸ்ஸலா, உடனே தொழுகைக்கு தான் போவாங்க. ஆக கவலை துக்கமானாலும் தொழுகைதான். மழை வரவில்லையா, மழை இறங்கவில்லையா, மார்க்கத்திலே அதற்கு என்ன வழி? தொழுகை. ஸலாத்துல் இஸ்திஸ்கா, மழை தேடி அல்லாஹ்விடத்திலே தொழுகை. மழைக்காக வேண்டியும் தொழுகை கொண்டுதான் உதவி தேடும்படி சொல்லப்படுகிறது. கிரகணம் ஏற்படுகிறது, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், கோள்களில் ஏற்படுகிற இந்த மாற்றங்கள் மார்க்கத்திலே அதற்கும் தொழுகை. இந்த கிரகணங்களும் அல்லாஹ்வுடைய வேதனையாக மாறலாம், அல்லாஹ்வுடைய தண்டனையாக மாறலாம். எனவே அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு இந்த கிரகணம் ஏற்பட்டாலும் மார்க்கம் தொலைத்தான் சொல்கிறது. ஒரு தேவை, ஒரு ஹாஜத் இருக்கிறது, ஒரு தேவை நிறைவேறாமல் இருக்கிறது, அந்த தேவைக்கு என்ன செய்வது? நமக்கு மார்க்கம் சொன்னது ஸலாத்துல் ஹாஜா, ஹாஜத்துடைய தொழுகை. எந்த தேவையானாலும் சரி அல்லாஹ்விடத்திலே அந்த தேவையை முன்வைத்து தொழுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். எந்த காரியத்தை செய்வது என்கிற குழப்பம், பல விஷயங்களிலே முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா? பல பேர் அதற்கு பல வழி. சில பேர் ஜோசியக்காரன் போவான், சில பேர் சீட்டுக்குழிக்கு பார்ப்பாங்க, சில பேர் ஃபால் கித்தாபு போட்டு பார்ப்பாங்க, இதை செய்யறதா அதை செய்யறதா. ஒரு திருமண விஷயம், மகனுக்கு இந்த பொண்ணையும் கேட்கறாங்க, அந்த பொண்ணும் வர்றாங்க, யாரை கட்டுறது? நம்பிக்கை இல்லாத மக்கள் தர்காவுக்கு போவாங்க, ஜோசியத்திட்ட போவாங்க. பெருமானார் சொன்னாங்க இஸ்திகாரா,
அல்லாஹ்ட்ட என்ன செய்யறது? எனக்கு எது நன்மை எனக்கு தெரியவில்லை, இது நன்மையா அது நன்மையா, நான் இதை செய்வதா அதை செய்வதா. இஸ்திகாராவுடைய தொழுகை ஒவ்வொரு விஷயத்திற்கும் மார்க்கம் தொழுகை தான் சொன்னது. நீ சீட்டு குலுக்கி போட வேண்டாம், நீ ஜோசியக்காரனிடம் செல்ல வேண்டாம், நீ ஃபால் கித்தாபை போட்டு பார்க்க வேண்டாம், எந்த பொருத்தமும் ராசி பலனும் தேவையில்லை. தொழுது அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அல்லாஹ் உள்ளத்திலே போடுவான், இது நன்மை இது தீமை. ஆக அங்கேயும் தொழுகை தான். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ரிஸ்குடைய பரக்கத், ரிஸ்குடைய அபிவிருத்திக்கு என்ன அல்லாஹ் தொழுகை தான் சொல்கிறான். சொல்ல போனால் தொழுகை என்பது மிஃப்தாஹுல் அர்ஸாக், அல்லாஹ்வுடைய கருவூலத்தினுடைய சாவி, அல்லாஹ்வுடைய கருவூலத்தினுடைய திறவுகோல். இந்த தொழுகையினுடைய மகத்துவத்தை விளங்காமல் இன்னைக்கு நாம் ரிஸ்கை தேடி எங்கெங்கேயோ போறோம், உதவியை தேடி எங்கெங்கேயோ போறோம். இந்த ரிஸ்கு இந்த தொழுகையிலே அல்லாஹ் தஆலா எல்லா பரக்கத்துகளையும் எல்லா அபிவிருத்திகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகை தான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நம்மை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய அமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், சஹாபாக்கள் அவரோடு கேட்டுக்கொண்டிருக்கும் போது பெருமானார் சொன்னாங்க, நான் என்னுடைய சகோதரர்களை சந்திக்க ஆசைப்படுகிறேன்னு சொன்னாங்க. என்னுடைய சகோதரர்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன்னு சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்களும் உங்களுடைய சகோதரர்கள் தானே, நாங்களும் உங்களுடைய சகோதரர்கள் தானேன்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் என்னுடைய தோழர்கள், நீங்கள் என்னுடைய தோழர்கள், என் சகோதரர்கள் பின்னால் வரக்கூடிய ஒரு கூட்டம், பின்னால் வரக்கூடிய ஒரு கூட்டம், அவர்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன்னு சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதுவரை வராத அந்த சகோதரர்களை நீங்கள் மறுமையில எப்படி அடையாளம் தெரிவீர்கள்? நீங்க அவங்கள பார்க்கல, எங்களை பார்த்துருக்கீங்க, அபூபக்கரை பார்த்துருக்கீங்க, ஹஜ்ரத் உமரை பார்த்துருக்கீங்க, எங்களை அடையாளம் தெரிவிங்க. ஆனா உங்களுடைய உம்மத்துல பின்னால் வரப்போகிற அந்த கூட்டத்தை மறுமையிலே நீங்கள் எப்படி தெரிந்து கொள்வீர்கள், எப்படி அடையாளம் கண்டுகொள்வீர்கள் என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. இப்ப பெருமானார் கேட்டாங்க, உங்களில் ஒருவருக்கு ஒரு குதிரை இருக்கிறது, அந்த குதிரையினுடைய முகம், அந்த குதிரையினுடைய நெற்றி, அந்த குதிரையினுடைய கால்கள் எல்லாம் வெண்மையாக இருக்கிறது. அவருடைய குதிரையினுடைய முகம் வெண்மையாக இருக்கிறது, நெற்றி வெண்மையாக இருக்கிறது, அவருடைய குதிரையினுடைய கால்களும் வெண்மையாக இருக்கிறது. இந்த குதிரை முழுக்க முழுக்க கருப்பு நிற குதிரைகளோடு கலந்து விட்டால் அவர் தன் குதிரையை அடையாளம் தெரிந்து கொள்வாரா மாட்டாரா? ஒருவருடைய குதிரையினுடைய முகம் வெண்மையாக இருக்கிறது, நெற்றி வெண்மையாக இருக்கிறது, கால்கள் வெண்மையாக இருக்கிறது. இந்த குதிரை முழுக்க கருப்பு நிற குதிரைகளோடு கலந்து விட்டது. அப்படி கலந்து விட்டால் அவர் தன்னுடைய குதிரையை அடையாளம் தெரிவாரா மாட்டாரா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அடையாளம் தெரிவார்கள். காரணம், அவருடைய குதிரையினுடைய அந்த நெற்றியினுடைய வெண்மையை வைத்து, முகத்தினுடைய வெண்மையை வைத்து அடையாளம் தெரிவார்கள். பெருமானாரும் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அந்த கோடான கோடி மக்களுடைய அந்த ஜனல் திரளிலும் என்னுடைய உம்மத்தை அவர்கள் சஜிதா செய்த அந்த நெற்றியினுடைய அடையாளத்தை கொண்டு நான் அறிந்து கொள்வேன். பின்னால் வரக்கூடிய என்னுடைய உம்மத்தினர் அவர்கள் ஒது செய்து, அவர்கள் சஜிதா செய்து, அவர்களுடைய முகத்தினுடைய அந்த பிரகாசத்தை கொண்டு என் உம்மத்தை நான் தெரிந்து கொள்வேன் என்று இந்த தொழுகை தான் சொன்னாங்க. எனவே யார் தொழவில்லையோ மறுமையிலே பெருமானார் அவனை தன்னுடைய உம்மத்தை இல்லை என்று சொல்லி ஒதுக்கி விடுவார்கள். அதே போலதான் ஹதீஸிலே வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையிலே இந்த உம்மத்திலேயும் ஒரு பெருங்கூட்டம் நரகத்திற்கு அனுப்பப்படுவார்கள். இந்த உம்மத்தில் ஒரு பெருங்கூட்டம் நரகத்தில் நுழைவிக்கப்பட்டு விடுவார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட முறையிடுவாங்க, என்னுடைய உம்மத்தினரில் ஒரு பிரிவினரை, ஒரு சாராரை வெளியேற்றி விடு என்று அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா மலக்குகளிடம் சொல்வான், இதோ இந்த முஸ்லிம்களை மோமின்களை எல்லாம் வெளியேற்றுங்கள், நரகிலிருந்து வெளியேற்றுங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ மலக்குமார்கள் நரகத்துக்கு போய் பார்ப்பாங்க, பார்த்துட்டு வந்து அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, இங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினரில் எங்களுக்கு முஸ்லிம்கள் யார் காஃபிர்கள் யார் என்று தெரியவில்லை, நாங்கள் யாரை வெளியேற்றுவது என்று மலக்குகள் வந்து கேட்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்வான், இந்த உம்மத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் யார் அதிகமாக தொழுது சஜிதா செய்தார்களோ அந்த தொழுகையிலே ஈடுபட்ட அந்த உறுப்புகளை நரக நெருப்புக்கு நான் ஹராமாக்கி விட்டேன். தொழுகையில் ஈடுபட்ட உறுப்புகள், நெற்றி, நம்முடைய இந்த பாதங்கள், சஜிதாவில் ஈடுபடுகிற பாதங்கள், தொழுகையில் ஈடுபடக்கூடிய இந்த உறுப்புகளை நரக நெருப்பின் மீது நான் ஹராமாக்கி விட்டேன். எனவே நீங்கள் திரும்பவும் செல்லுங்கள், யாருடைய உடலில் நெற்றி எரியாமல் இருக்கிறதோ, யாருடைய உடம்பில் பாதங்கள் எரியாமல் இருக்கிறதோ, சுருக்கமாக சொல்ல போனால் சஜிதாவுடைய 7 உறுப்புகள், இந்த சஜிதாவுடைய 7 உறுப்புகளும் யாருக்கு எரியாமல் இருக்கிறதோ அவர்களை வெளியேற்றுங்கள். மலக்குகள் வருவாங்க, நரகத்தில் பார்ப்பாங்க, யாருடைய உடம்பில் மற்ற பகுதி எல்லாம் எரிந்திருக்கும்,
மற்ற பகுதிகளை எல்லாம் நெருப்பு சாப்பிட்டு இருக்கும். ஆனா இந்த சஜிதாவுடைய உறுப்புகள் மட்டும் அப்படியே இருக்கும். அவர்களை அடையாளம் தெரிந்து மலக்குகள் நரகத்திலிருந்து அவர்களை வெளியேற்றுவார்கள். ஆக மறுமையிலே பெருமானாருடைய அந்த ஷஃபாஅத்தும் கூட யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், தொழுகையாளிகள் அவர்கள் ஏதோ பாவம் செஞ்சு நரகத்துக்கு போய்விட்டால் கூட அந்த சஜிதா செய்த அந்த இடங்களை நெருப்பு பற்றாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த தொழுகையானது இது சொர்க்கத்தினுடைய திறவுகோல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்திருக்கிறார்கள். தன்னுடைய தோழர் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், பிலால் அவர்களே, நேற்று இரவு நான் சுவனத்திலே உங்களுடைய காலணி சப்தத்தை கேட்டேன், உங்களுடைய செருப்பு சப்தத்தை நான் கேட்டேன், அப்படி என்ன அமல் செய்தீர் என்று ஹஜ்ரத் பிலாலிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். ஹஜ்ரத் பிலால் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பெரிய அமல்கள் எதையும் செய்யவில்லை, ஆனால் என்னிடம் ஒரே ஒரு அமல் நிரந்தரமாக இருக்கிறது. நான் எப்போது ஒது செய்தாலும் 2 ரக்அத் தொழுது விடுவேன், எப்போ ஒது செய்தாலும் 2 ரக்அத் தொழுவேன். ஹஜ்ரத் பெருமானார் சொன்னார்கள், இந்த உம்முடைய அமல்கள் தான் உம்மை மட்டுமல்ல உம்முடைய செருப்புகளையும் சேர்த்து சொர்க்கத்திற்கு கொண்டு சென்று விட்டது. பிலால் மட்டுமல்ல, பிலால் அணிந்த அந்த காலணிகளும் சொர்க்கத்திற்கு சென்றது இந்த தொழுகையின் மூலமாகத்தான். ஆக தொழுகை சொர்க்கத்தினுடைய திறவுகோல். கஅப் இப்னு ரபீஆ பெருமானாருடைய ஒரு தோழர், பெருமானாருக்கு பணிவிடை செய்யக்கூடிய தோழர், பெருமானார் உது செய்தால் தண்ணீர் ஊட்டுகிற தோழர். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கஅப் இப்னு ரபீஆவிடம் கேட்டார்கள், சல்லியா கஅப், கஅப் அவர்களே, என்னிடத்தில் எதையாவது கேளுங்கள், உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொன்னாங்க. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்திலே உங்களோடு இருக்க வேண்டும், இதான் என்னுடைய ஆசை, இதான் என்னுடைய ஆவல். பெருமானார் சொன்னார்கள், சொர்க்கத்திலே என்னோடு வர வேண்டுமானால் அலைக பிஸ்ஸுஜூத், நீ அதிகமாக சஜிதா செய்து வா. தொழுகை பெருமானாரோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அலைக பிகஸரத்தி சுஜூத், நீ அதிகமாக சஜிதா செய்து வா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை தான் அல்லாஹ்வுடைய தூதர் முக்கிய அமலாக குறிப்பிட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய முன்னோர்கள் இந்த தொழுகையில கண்ட இன்பம், இந்த தொழுகையில் அவர்கள் கண்ட அந்த பேரின்பம் இன்றைக்கு யாரிடத்திலும் காண முடியாத ஒன்றாக இருக்கிறது. இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் கலையினுடைய ஒரு மாபெரும் வல்லுனர், அவர்களை பற்றி வருகிறது. இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹரம் ஷரீஃபுக்கு சென்றார்கள், மகரிபுடைய தொழுகை தொழுதார்கள், தொழுது முடித்ததும் நஃபில் தொழுகைக்காக எழுந்து சஜிதாவுக்காக சென்றார்கள். அவர்களை கண்ட மக்கள் சொல்கிறார்கள், சஜிதாவுக்கு சென்றவர் இஷாவுடைய அதான் சொல்லப்படுகிற வரை சஜிதாவிலிருந்து எழுந்திருக்கவில்லை. அவ்வளவு இன்பம் அவர்களுக்கு. ஏன்னா அவங்க சஜிதா செய்கிற போது அல்லாஹுடைய பாதத்தின் மீது சஜிதா செய்வது போன்று உணர்ந்தாங்க. அல்லாஹ்வுக்கு பாதங்கள் இல்லை, அந்த சிந்தனை நமக்கு வந்து விடக்கூடாது. அவருடைய உணர்வு, அல்லாஹ் என் முன்னால் இருக்கிறான், நான் அல்லாஹுக்கு சஜிதா செய்கிறேன் சொன்னாங்க. அவங்க சஜிதா செய்தார்கள். இஷாவுடைய அதான் சொல்லப்படுகிற வரை சஜிதாவிலிருந்து எழுந்திருக்கவில்லை. இமாம் அலி இப்னு ஃபுதைல் அவர்கள் சொல்றாங்க, நான் மஸ்ஜிதுல் ஹராமிற்கு தவாஃப் செய்வதற்காக வந்தேன், தவாஃபை ஆரம்பிக்க வருகிறேன். இமாம் சுஃபியான் ஸௌரி சஜிதாவில் இருக்கிறார்கள். நான் ஒரு சுற்று முடிக்கிறேன், ஒரு சுற்று முடிக்கும் போது பார்த்தாலும் சுஃபியான் ஸௌரி சஜிதாவில் தலையை உயர்த்தவில்லை. 2வது ரவுண்டையும் முடிக்கிறேன், சுஃபியான் ஸௌரி சஜிதாவில் இருந்து எழுந்திருக்கவில்லை. 3வது ரவுண்டையும் முடிக்கிறேன். இப்படி 7 சுற்றுகள் சுற்றி ஒரு தவாஃபையும் நிறைவு செய்து விட்டேன். சுஃபியான் ஸௌரி சஜிதாவில் தான் இருக்கிறார். அடுத்த 2வது தவாஃபையும் ஆரம்பித்து விட்டேன், 2வது தவாஃபும் முடிந்து விட்டது, சுஃபியான் ஸௌரி சஜிதாவில் தான் இருக்கிறார். இப்படி 7 தவாஃபுகள் முடிக்கிற வரையிலும் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஜிதாவில் இருந்து எழுந்திருக்கவில்லை. 7 தவாஃப் செய்யணும்னு சொன்னா குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஆகும். இந்த 7 தவாஃபுடைய நேரம் சஜிதாவில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் ருக்கூஇலும் சஜிதாவிலும் அல்லாஹ்வுடைய அந்த காட்சியை கண்டாங்க, அல்லாஹ்வுடைய இன்பத்தை அவர்கள் உணர்ந்தாங்க. எனவே ஒரு ரக்காத்தினுடைய சஜிதாவில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்று சொன்னால் நீண்ட தொழுகை அவர்கள் எவ்வளவு நேரம் தொழுதிருப்பாங்க. இது அவர்கள் தொழுகையில கண்ட பேரின்பம், தொழுகையில் அவர்களுக்கு கிடைத்த ஆனந்தம். இது இமாம் முஸ்லிம் பின் யசார் என்று ஒரு பெரியவர், அவங்க பள்ளிவாசல்ல தொழுகைக்காக வந்தாங்க. பழைய பள்ளிவாசல், திடீரென்று பள்ளி கட்டடம் இழுந்து விழுந்து விட்டது. மக்கள் எல்லோரும் முண்டி எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள். ஆனால் முஸ்லிம் பின் யசார் சஜிதாவிலே இருக்கிறாங்க. பள்ளிவாசல் இடிந்து விட்ட போது கூட சஜிதாவிலே இருக்கிறாங்க. இமாம் இப்னு சிரீன் சொன்னாங்க, முஸ்லிம் பின் யசார் நீண்ட நேரம் கழித்து சஜிதாவிலிருந்து எழுந்திருக்கிறார். அவர் சஜிதாவிலிருந்து எழுந்த பிறகு அவர் சுஜூது செய்த இடத்தை நான் பார்த்தபோது தண்ணீர் கொட்டப்பட்டது போன்று இருந்தது. அது தண்ணீர் அல்ல, அவர் வடித்த கண்ணீர். அவர் சஜிதாவிலிருந்து எழுந்த போது அந்த இடத்தை சென்று பார்த்தபோது
தண்ணீர் கொட்டினால் எப்படி இருக்குமோ அவ்வளவு தண்ணீர் ஈரம். ஆனால் அவருடைய கண்களில் இருந்து வடிந்த கண்ணீர், ஆக நீண்ட நேரம் சஜிதா, அல்லாஹுடைய அச்சத்தினால் அழுத கண்ணீர். இது நம்முடைய முன்னோர்கள் தொழுகையிலே கண்ட இன்பம். இது அவர்கள் தக்பீர ஊலா, ஜமாஅத்துடைய தொழுகை மட்டுமல்ல, முதல் தக்பீர் என்பது அவர்களுக்கு உயிர் போன்றது. இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் பத்ரிலே கலந்து கொண்ட ஒரு சஹாபி, பத்ர் போர்ல கலந்து கொண்ட ஒரு சஹாபியை நான் பார்த்தேன். அவர் தன்னுடைய மகனிடம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார், மகனே ஜமாத்துடைய தொழுகைக்கு வந்தாயா? மகன் சொன்னார், ஆம் ஜமாத்துடைய தொழுகைக்கு வந்தேன், ஜமாத்தோடு தொழுதேன். திருப்பி கேட்டாங்களா அந்த சஹாபி தன்னுடைய மகனிடத்தில், தக்பீர ஊலா உனக்கு கிடைத்ததா? முதல் தக்பீர் இமாம் தக்பீர் கட்டிய உடன் நீ தக்பீர் கட்டினாயா? முதல் தக்பீர் கிடைத்ததான்னு கேட்டாங்களாம். அந்த மகன் சொன்னாரா, இல்லை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஜமாத்து கிடைச்சிருச்சு, ஆனா முதல் தக்பீர் கிடைக்கல, கொஞ்சம் தாமதமாகத்தான் வந்தேன். உடனே அந்த சஹாபி சொன்னாங்களாம், இந்த முதல் தக்பீருடைய நன்மையானது மிகச்சிறந்த 100 ஒட்டகங்களை விட உனக்கு மேலானது. 100 ஒட்டகங்கள்னா அரபுகள்கிட்ட அன்னைக்கு பெரிய பெரிய கார் மாதிரி சொன்னாங்க. மிகச்சிறந்த 100 ஒட்டகங்களை விட இந்த முதல் தக்பீருடைய சவாப் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தது, நீ மாபெரும் நன்மை இழந்து விட்டாய் என்று அவர்கள் சொன்னதாக பார்க்கிறோம். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நான் 60 வருடங்களாக முதல் தக்பீரை தவறவிட்டது கிடையாது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 60 வருடங்கள் நான் முதல் தக்பீரை தவற விட்டது கிடையாது. இன்றைக்கு ரமலானுடைய மாதத்தில் கூட எந்த மாதத்தினுடைய சிறப்பை அதிகமாக பேசுகிறோமோ, அதிகமாக எழுதப்படுதோ, அந்த ரமலான் மாதத்தில் கூட முதல் தக்பீரில் தொழக்கூடியவர்கள் குறைவுதான். ரமலானுடைய அந்த இஷாவுடைய தொழுகைக்கு கூட எத்தனை பேர் கடை அடைச்சிட்டு தக்பீர ஊலாவுக்கு வர்றோம், பல பேர் தராவி ஆரம்பிச்ச பிறகுதான் வர்றோம். சொன்னாங்க 60 வருடங்கள் நான் தக்பீர ஊலாவை தவற விட்டதே கிடையாது. இது நம்முடைய முன்னோர்களுடைய நிலை. அவர்கள் தக்பீர ஊலாவிற்கும் தக்பீர தஹரீமாவுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு பெரியார் ஜமாத்துக்கு வர்றாங்க, பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, ஜமாத் தொழுகை முடிஞ்சிருச்சு, ஜமாத்துடைய தொழுகை முடிஞ்சு போச்சு. அப்போ ஜமாத் தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு அவங்க ரொம்ப ஏக்கமாக இருந்தாங்க. அப்போ அபு இஸ்ஹாக் என்று ஒரு பெரிய அறிஞர் அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், அஹ்சன் அல்லாஹு அஸாக், உங்களுக்கு ஜமாத்து தவறி போச்சு, இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருங்க, நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு ஆறுதல் சொன்னாராம். இப்போ அவங்க சொன்னாங்களாம், என்னுடைய குடும்பத்தில் யாராவது இறந்து போயிட்டா 10,000 பேர் ஆறுதல் சொல்கிறான், ஆனால் ஜமாத்து எனக்கு விடுபட்டு போச்சு, இதுக்கு ஒரு ஆள் மட்டும்தான் ஆறுதல் சொல்கிறீங்க. இன்னைக்கு முஸ்லீம்கள்ட்ட ஜமாத்துங்கிறது அவ்வளவு கேவலமாக போயிடுச்சு. இன்னைக்கு அதை கூட சொல்றதுக்கு ஆள் கிடையாது. ஒரு மகன் இறந்து விட்டால், குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு ஆறுதல் சொல்வதற்கு மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். ஆனா எனக்கு ஜமாத்துடைய தொழுகை தவறிவிட்டது, இந்த கைசேதத்திற்கு ஆறுதல் சொல்ல நீங்கள் ஒருவர் மட்டும்தான் வந்திருக்கிறீர், யாருமே வரவில்லை. ஆக ஜமாத்துடைய தொழுகை என்பது அந்த மக்களுடைய பார்வையிலே அவ்வளவு உயர்வானது. இன்றைக்கு நாம் ஜமாத்துடைய தொழுகை அல்ல, தக்பீர ஊலா அல்ல, அசல் தொழுகையை அழித்துக் கொண்டிருக்கிறோம், பாலாக்கி கொண்டிருக்கிறோம். தொழுகை நம்மிடத்திலே அவ்வளவு ஒரு மோசமான நிலை. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் பார்வை தெரியாத சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் தெரியாது, பார்வை தெரியாது, என்னை பள்ளிக்கு அழைத்து வருவதற்கு எந்த நபரும் கிடையாது, எந்த பணியாளரும் கிடையாது, எனவே நான் ஜமாஅத்தை விட அனுமதி இருக்கிறதா, நான் வீட்டில் தொழுது கொள்ளலாமான்னு கேட்டாங்க. முதல்ல பெருமானார் சொன்னாங்க, நீங்க வீட்டில் தொழலாம், வீட்டில் தொழலாம். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் திரும்ப செல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. திரும்ப போன பிறகு பெருமானார் அழைச்சாங்க, கூப்பிட்டாங்க, அப்துல்லாவை வாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதானுடைய சத்தம் உங்க காதல விழுதான்னு கேட்டாங்க. ஆம் விழுகிறது. அப்படியானால் நீர் பள்ளிக்கு வந்துதான் ஆக வேண்டும். ஒரு பார்வை தெரியாத சஹாபிக்கு அதானுடைய சத்தம் கேட்கிற அளவிற்குள்ள தொலைவில் இருந்தால், அழைத்து வருகிற நபரே இல்லாவிட்டாலும் அவர் பள்ளிக்கு வர வேண்டுமானால், இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? பள்ளிக்கு அருகில் இருக்கிறோம், ஆனால் ஜமாத்துக்கு யாரும் வருவது கிடையாது. அந்த காலத்து மக்கள் தொழுகையினுடைய நேரம் வந்த பிறகு ஒது செய்ய மாட்டாங்க. தொழுகை நேரம் வருகிற போது ஒது இல்லாமல் இருந்தால் அதை குறையாக கருதுவாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கடைவீதியில் நிற்கிறாங்க. அவர்களோடு இமாம் மாலிக்குடைய மாணவர் அப்துல்லாஹ் இப்னு வஹப் இருக்கிறான். திடீர்னு பாங்கு சத்தம் கேட்குது. உடனே அப்துல்லாஹ் இப்னு வஹப், நான் போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. இமாம் மாலிக் கேட்டாங்க, எங்க போறீங்க? நான் ஒது செய்ய போறேன்னு சொன்னாங்க. உடனே இமாம் மாலிக் ஆச்சரியப்பட்டாங்க, ஒரு முஸ்லீம் தொழுகையினுடைய நேரம் வருகிற போது ஒது இல்லாமல் இருக்க முடியுமா என்று. தொழுகை நேரம் வருகிற போது ஒரு முஸ்லீம் ஒது இல்லாமல் இருக்க முடியுமா? அன்றைக்கு இமாம் மாலிக் ஆச்சரியப்பட்டாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு தொழுகை நேரம் வருகிற போது எத்தனை பேர் கம்ப்யூட்டர் முன்னால, இன்டர்நெட் முன்னால, கார் ஓட்டிக்கொண்டு, வண்டி ஓட்டிக்கொண்டு, கடையில கல்லால உட்கார்ந்துக்கிட்டு பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வாங்க சொல்லப்படுது. இப்ப சொன்னாங்க, தொழுகை நேரம் வருகிற போது ஒரு முஸ்லீம் ஒது இல்லாமல் இருக்க முடியுமா?
இப்படி நம்முடைய முன்னோர்கள் தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் அந்த நேரத்திற்கு முன்னால் உது செய்வதை கட்டாயமாக கருதினார்கள். தொழுகை நேரம் வந்த பிறகு உது செய்வதை விட குறைவாக கருதினாங்க. இன்னைக்கு நம்மிடத்தில் இந்த தொழுகை எவ்வளவு மகத்துவம் குறைந்து தொழுகை நாம் எவ்வளவு அலட்சியமாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல நம்முடைய இன்றைய தொழுகை ஒரு உயிரோட்டம் இல்லாத ஒரு தொழுகை, உயிரோட்டம் இல்லாத ஒரு ஹுஷு இல்லாத ஒரு தொழுகை. இது நம்முடைய முன்னோர்களுடைய தொழுகை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகையும் எப்படி இருந்தது? பெருமானார் இரவு நேரத்தில் தொழும் போது எப்படி அழுவாங்கன்னு சொன்னா, ஹஜ்ரத் ஆயிஷா சொன்னாங்க, ஒரு சட்டியில ஒரு தண்ணீரோ ஏதோ ஒரு பொருள் சுட வைக்கப்பட்டு அது கொதிக்கிற சத்தம் எப்படி கேட்குமோ அது மாதிரி பெருமானாருடைய உள்ளத்திலிருந்து அழுகிற சத்தம் வரும்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகையில் அழுகையை கட்டுப்படுத்த முடியாத அழுகை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் தொழுகையில சூரா யூசுப் ஓதுனாங்க. சூரா யூசுஃபை ஓதி இவ்வளவு அழுதாங்க. அந்த அழுகையின் காரணமாக 1 மாத காலம் நோயாளியாக வீட்டில் படுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய தொழுகையில அழுகை, அந்த அளவுக்கு உள்ளச்சம் இருந்தது. பயத்தோடு அந்த மக்கள் என்னங்க தொழுதாங்க. இன்றைக்கு நம்முடைய தொழுகை எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறது. இமாம் அலி இப்னுல் ஹுசைன், ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அலி இப்னுல் ஹுசைன், அவங்க ஒது செய்ய உட்கார்ந்தாலே நடுங்கி கொண்டு தான் ஒது செய்வாங்களாம். ஒது செய்யும் போதே நடுக்கம் வந்து விடுமா? இப்போ மக்கள் கேட்பாங்களாம், ஏன் இவ்வளவு நடுங்குறீங்க, இந்த நடுக்கத்துக்கு என்ன காரணம் என்று கேட்கிற போது சொல்லுவாங்களாம், நான் எந்த ரப்புக்கு முன்னால் நிற்க போகிறேனோ அந்த காட்சியை நினைத்து எனக்கு பயமாக இருக்கிறது. ஏன்னா அவங்க தொழுகையில் அல்லாஹ்வை கண்டாங்க, சொர்க்கம் நரகத்தினுடைய காட்சிகளை கண்டாங்க, உயிரோட்டமாக தொழுதாங்க. எனவே ஒது செய்கிற போதே தொழுகையினுடைய பயம் அந்த மக்களுக்கு வந்தது. ஆக இந்த உள்ளச்சம், இந்த என்னங்க உயிரோட்டமான தொழுகை, அதுவும் இன்றைக்கு நம்மிடத்திலே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தொழுகை விஷயத்திலே யார் அலட்சியமாக இருக்கிறார்களோ அவர்களை முனாஃபிகீன்கள் என்று சொன்னாங்க. இஷாவுடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை சொன்னாங்க. அஸ்கலு ஸலாத்தின் அலல் முனாஃபிகீன், முனாஃபிகீன்களுக்கு ஆக பாரமான தொழுகை இஷா ஃபஜ்ருடைய தொழுகை. இன்னைக்கு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வளமையாக தொழக்கூடிய மக்கள் கூட, ஒரு நல்ல தீனோடு நிஸ்பத்துடைய தொடர்புடைய மக்கள் கூட ஃபஜ்ருடைய ஜமாத்தை விடக்கூடியவர்கள், ஃபஜ்ருடைய தக்பீர ஊலாவை விடக்கூடியவர்கள், ஃபஜ்ரு தொழுகையை விடக்கூடிய மக்களை நாம் பார்க்குறோம். ஆனால் இத்தனைக்கும் ஹதீஸில் வருது, யார் ஃபஜ்ரு தொழாமல் தூங்குகிறானோ அவர்களுடைய காதுகளில் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான். யார் ஃபஜ்ரு தொழாமல் தூங்குறானோ, இது சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ். இது பெருமானார் சொன்னாங்க, யார் ஃபஜ்ரு தொழாமல் தூங்குகிறானோ அவர்களுடைய காதுகளில் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான். ஏன்னா ஒரு மனிதன் வந்து தூங்கும்போது ஷைத்தான் 3 முடிச்சு போடுறான். ஒவ்வொரு மனிதனுடைய என்னங்க தலையிலையும் ஷைத்தான் 3 முடிச்சு, அந்த 3 முடிச்சும் ஷைத்தான் என்ன ஒரு மந்திரம் ஓதுறான்னு சொன்னா, நன்றாக உறங்கு, நன்றாக உறங்குன்னு சொல்லி ஷைத்தான் ஒரு மந்திரம் ஓதி 3 முடிச்சு போடுறான். அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, காலையில் எழுந்தவுடன், அதிகாலையில் எஞ்சவுடன் யார் முதல்ல ஒது செய்கிறாங்களோ அவருடைய ஷைத்தானுடைய ஒரு முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. 2 ரக்காத் யார் தொழுகிறாங்களோ ஷைத்தானுடைய 2வது முடிச்சும் அவிழ்க்கப்படுகிறது. முதல்ல எழுஞ்ச உடனே யார் அல்லாஹ் புகழ்றாங்களோ, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானான் யார் புகழ்றாங்களோ முதல் முடிச்சு, ஒது செஞ்சா 2வது முடிச்சு, தொழுதா 3வது முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. யார் இதை செய்யலையோ அவர்கள் ஷைத்தானுடைய முடிச்சுகளோடு தான் எழுந்திருக்கிறார்கள். காலையில் 8 மணிக்கு எஞ்சிக்கிறவன், 10 மணிக்கு எஞ்சிக்கிறவன், என்னங்க எஞ்சி ஒது செய்யாம தொழாமல் இருக்கக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய இந்த முடிச்சுகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிறகு எப்படி அவங்கள்ட்ட வந்து அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும், அல்லாஹ்வுடைய அருள் இருக்கும். எனவே அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த தொழுகை தான் அல்லாஹ்வுடைய வணக்கங்களில் மிக உயர்ந்த வணக்கம். எல்லா நபிமார்கள் மீதும் விதிக்கப்பட்ட வணக்கம். எல்லா நபிமார்களும் இந்த தொழுகையை தான் அல்லாஹ்விடம் உதவி தேடுவதற்கு மிகப்பெரிய கருவியாக பயன்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்களை திறக்கக்கூடிய சாவி இந்த தொழுகை. இது மூமின்களுடைய கண்குளிர்ச்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். எனவே ரமதானுக்கு முன்னால் உள்ள அந்த தயாரிப்பில் பிரதானமாக நாம் செலுத்த வேண்டிய கவனம் இந்த 5 கால தொழுகை. ஒவ்வொரு தொழுகையும் ஜமாத்தோடு முதல் தக்பீரோடு பேணி தொழக்கூடிய ஒரு நிலையை இப்போது உருவாக்கினால்தான் ரமதானில் அமல்கள் சரியாகும். நாம் வந்து ஷாபானுடைய அந்த கடைசி பிறப்பாக்குற வரைக்கும் வளமையா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதோ அதே மாதிரி தொடர்றதுனால தான் ரமதான்ல கூட நல்ல அமல்களுக்கு தௌஃபீக் கிடைக்கிறது கிடையாது. ரமதான்ல கூட தக்பீர ஊலாவுடைய தௌஃபீக் கிடைப்பது கிடையாது. ரமதானிலும் ஜமாத்துடைய தௌஃபீக் கிடைக்கிறது கிடையாது. எனவே ரமதானுடைய மாதம்
நமக்கு சரியாக வேண்டுமானால் எப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு முன் தயாரிப்பு இருக்கிறதோ, ரமதானுக்கு முன்னால் நம்முடைய அமல்களை சீராக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய தொழுகையை சீராக்கி தொழுகையிலே குஷு உள்ளச்சம் வருவதற்கான என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அந்த வழிகளை எல்லாம் பேணி முறையான உள்ளச்சமுடைய தொழுகையாளிகளாக நாம் தொழ வேண்டும். இத்தகைய தொழுகையாளிகளைத்தான் அல்லாஹ் திருமறையிலே வெற்றியாளர்கள் கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், யார் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழுதார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். எல்லா காரியங்களிலும் எல்லா நிலைகளிலும் தொழுகை கொண்டு உதவி தேடக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியல்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.